உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 நடக்கவிருக்கிறது. அதுவுமே ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து குரு பகவான் நள்ளிரவு 1:50 AM பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக வர்றார். அப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல பலனை கொடுக்க வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவுல தெளிவா பார்க்கிறோம். இப்போ குரு பகவான் அப்படிங்கிறது முழு சுபகிரகம். 9 நவகிரகங்களிலேயே குரு பகவான் தான் முழு சுபகிரகம். குருடைய அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது, அந்த திருஷ்டி அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவானுக்கு 3 பார்வை, அதாவது 5ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப இந்த திருஷ்டிக்கு குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு கோடி புண்ணியம். அதாவது குரு பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்து அந்த பாவ கிரகத்தை பார்த்தால் அந்த பாவ கிரகமும் சுபகிரகமாக மாறிவிடும். குரு பகவான் இப்போ ஒரு இடத்தை பார்க்கறாங்கன்னா, அங்கே உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறாங்க, தோஷத்தை செய்யக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குரு பகவான் அந்த செவ்வாயை பார்க்கும்போது அந்த தோஷத்தையுமே விலக்கி கொடுத்து அந்த தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆக்கிடுறாரு அந்த செவ்வாய் பகவான். அப்போ பாத்தீங்கன்னா குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு கோடி புண்ணியங்கள். இது குரு பகவானால மட்டும்தான் முடியும். குருடைய அருள் இல்லையே ஒருத்தருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது. ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாது, ஒரு நல்ல நிம்மதியாக வாழ முடியாது, எதிலையுமே திருப்தி அடைய முடியாது. ஏண்டா இந்த பிறவி எடுத்தோம் அப்படின்னு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில எல்லா விதமான திருப்தியுமே கிடைச்சு அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இந்த குருவுடைய கடாச்சரத்தினாலதான். அப்ப அந்த குருவுடைய அருள் அப்படிங்கிறது வாழ்க்கையிலேயே ஒருத்தர் பிறவி எடுக்கிறாங்கன்னா அந்த பிறவி முற்று பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு ஒருத்தருக்கு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய கிரகம். ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமணம் நடந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை முற்று பெறும். ஒருத்தருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஜாதகத்தை எடுத்துட்டு போறாங்க, குருபலன் வந்திருக்குதான்னு பாருங்க சாமின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குருடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு திருமணம் செய்வதாக இருந்தாலும் அந்த திருமணத்துக்கு குருடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல பேர், நல்ல புகழ், நல்ல கீர்த்தி, ஒரு கோயில்ல தர்மகர்த்தாவா இருக்கிறாங்க, ஒரு லோட்டரி கிளப்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல சமுதாயத்துல வளர்றாங்க அப்படின்னா குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அது போக குருவுடைய கலர் மஞ்சள் கலர், மஞ்சள் வஸ்திரம். குரு அதிகாரம் படைத்தவர். அது போக பாத்தீங்கன்னா மூக்கு கடலை, அந்த சுண்டல், அதற்கும் அதிகாரம் படைத்தவர் குரு பகவான். நம்பர் 3, இந்த 3க்கும் அதிகாரம் படைத்தவர் குரு பகவான். அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பிரசிடென்டா இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, ஒரு எம்பியா இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலரா இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மா இருக்கிறாங்க, ஒரு பிஎம்மா இருக்கிறாங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய டாக்டரா இருக்கிறாங்க, ஒரு பெரிய வக்கீலா இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குருவுடைய அருள்
இல்லைன்னா அந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் அவங்க வரவே முடியாது. அந்த பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பதவியில் இருக்க முடியும். குரு பாத்தீங்கன்னா பொன் பொருள், அதாவது பாத்தீங்கன்னா தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த அமைப்பும் அந்த வெட்டி எடுக்கக்கூடிய தங்கமும் சமுதாயத்தில் அந்த தங்கம் பாத்தீங்கன்னா மதிப்பேறுது. உலகத்துல பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு மட்டும்தான் பூமிக்கு அடியில இருந்து எடுத்தாலும் அந்த தங்கத்துக்கு பாத்தீங்கன்னா மதிப்பு ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஏறினாலும் மக்கள் மனதில் அந்த தங்கத்தை வாங்கணுங்கிற ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த பொன் பொருள் அந்த ஆபரணங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே தங்கத்துடைய அந்த அமைப்பு, அந்த குருவுடைய அமைப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆபரணங்களையும் வாங்கி நாம திருப்தி அடைய முடியும். அது போக இப்ப நாம இந்த தனுசு ராசிக்கு குரு பகவான் எந்த விதமான ஒரு பலனை கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப 7ஆம் இடத்துல அந்த குரு இருந்தார். 7ஆம் இடத்துல குரு இருந்து இவருக்கு திருமண வாழ்க்கையை திருப்தியாக செய்து கொடுக்கவில்லை. திருமணம் ஆனவங்களும் குழப்பத்தோடையும் ஒரு மன சந்தோஷம் இல்லாமலும் வாழ்ந்தாங்க. பார்ட்னர்ஷிப்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக நல்லா இல்லை. அப்ப அந்த பார்ட்னரே பிரியக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகள் வந்துச்சு. அப்ப அந்த குரு 7ஆம் இடத்துல திருஷ்டி நல்லா இருந்துச்சு. அந்த குரு இருந்த இடமாகப்பட்டது இவங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துச்சு. அப்ப 7.5 சனியில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ அந்த அளவுக்கு கஷ்டமாகப்பட்டது போன வருஷம் பூராமே. தனுசு ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, வாழ்க்கை சரியில்லை. அது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி இல்லை, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் சரியில்லை, அவங்களுக்கு வேலையில திருப்தி இல்லை, ஒரு வெளிநாடு போனாலும் திருப்தி இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க. அவர்களுக்கு இப்ப இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தோடு வர்றாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருப்பது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதே செய்யுமா? இந்த கேள்விக்கு பதில் உச்ச குருவாக இருப்பதாலும் 8ஆம் இடத்துக்கு குரு வந்ததாலும் கண்டிப்பாக இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க போறார்கள். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டங்க. அதுவுமே சுப கிரகம் உச்ச பெறுவதால் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்தை தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்ப திடீர் அதிர்ஷ்டம்னா அவங்களுக்கு ஒரு வேலை, எதிர்பார்க்காத வேலை கிடைக்கலாம், எதிர்பார்க்காத ஒரு பிசினஸ் செய்யலாம், எதிர்பார்க்காத ஒரு ஆதரவு கிடைக்கலாம், எதிர்பார்க்காத அளவுக்கு பணமும் ஏதாவது ரூபத்துல வரலாம். எதிர்பார்க்காமல் இவர்களுக்கு லாட்டரி கூட அடிக்கலாம். அது போக இவங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யலாம். இது பாத்தீங்கன்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டம் நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த சமயத்துல மரண பயம் போய்விடும். இந்த சமயத்துல விபத்துக்கள் நடக்கிறது தடுங்களா, விபத்துகள் நடக்காது. அப்ப பாத்தீங்கன்னா உடம்புக்கு சரியில்லை, நான் வைத்தியம் பார்க்கறேன், எனக்கு நல்லாவே ஆகலைன்னா இந்த பீரியட்ல பார்க்கக்கூடிய வைத்தியங்கள் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு தீரும். இது உண்மையா நடக்கும். அது போக கடன்பட்டு அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப வேதனையில் இருக்கிறவங்க, மன நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க, அவங்களுக்கும் அந்த கடன்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கோடி கோடியா நீங்க சம்பாதிக்க போறீங்க இல்லையா, எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தினால நீங்க திடீர் கோடீஸ்வரன் ஆகிறீங்க இல்லையா, இது உண்மையாக நடக்கும். அது போக அந்த குரு பகவானாகப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு
2ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, தனஸ்தானத்தை. குரு நீச்சம் பெற்ற அதே இடத்தை குரு பகவான் ஆகப்பட்டது உச்சம் பெற்று அந்த உச்ச பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது ஒண்ணு போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே நீங்க சம்பாதிச்சலாம். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க தொழில் லாஸே இருந்துச்சா, தொழிலை பாத்தீங்கன்னா மீண்டும் எடுத்து செய்யலாம். தொழிலுக்கு தேவைப்பட்ட மிஷினரிஸ், உபகரணங்கள், அந்த தொழிலை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கியிருந்து அதை வாங்கியுமே நீங்க அந்த பிசினஸை ரன் பண்ண முடியாம எல்லாமே ஸ்ட்ரக்கை நிக்குது இல்லையா, அது எல்லாமே இப்ப மாறும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் நீங்க வாங்கியிருப்பீங்க, அதை வச்சு மீண்டும் தொழில் செய்யலாம். அது போக வேலையில ஒரு டென்ஷன், ஒரு நெருக்கடி, இல்ல வேலையில நல்ல பதவியில் இருந்தும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியில்லை, அதுல குழப்பம், உங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சு, தவறு செய்யாமலேயே கெட்ட பேரு, அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியில்லாமலும் போச்சு. அப்ப இதற்கு எல்லாத்துக்குமே மாற்று வழி அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மரியாதை கூடும், உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸ் ஆக முடியும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸா முடியும். அது போக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்ப அந்த அயன சயன போகஸ்தானத்தை அந்த குரு பகவான், உச்ச குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும், திருமண தம்பதிகள் நல்ல சந்தோஷமாக வாழ்வீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதுபோக வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். விசா அப்ளை பண்ணா இப்ப கிடைக்கும். விசாவுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, அது அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க, இன்னுமே கிளியர் ஆகலைன்னா இந்த பீரியட்ல எல்லாமே கிளியர் ஆயிரும். பாஸ்போர்ட் ஒரு எழுத்து சரியில்லை, இல்லைன்னா ஒரு அட்ரஸ் மாற்றணும், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதை இப்ப கிளியர் பண்ணிடலாம். நீ இதற்கு முன்னாடி கிளியர் பண்ணவே முடியல, அது தொடர்ந்து பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்குது, இப்ப கிளியர் பண்ணிடுவீங்க. அப்போ பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ்களும் இப்ப நல்லா இருக்கும். அது போக குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் உங்களுடைய மீன ராசியை, மீன ராசிக்கு அதிபதியும் குரு பகவான், அந்த ராசியை குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக குரு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது பாத்தீங்கன்னா அந்த மீன ராசியை அந்த குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது நல்ல யோகம். அந்த ராசியில சனி பகவானும் இருக்கிறார். அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களை பல வழியிலுமே கெடுத்துட்டு இருந்தார். குடும்பத்துல பிரச்சனை, உங்களுக்கும் மக்களுக்கும் ஆகாம பண்ணினாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு கடன்பட்டு ஒரு கல்யாணம் உங்க பொண்ணுக்கு பண்ணி வச்சாலும் உங்க மகனுக்கு பண்ணி வச்சாலும் அந்த கடன்லயே மாட்டிட்டீங்க. இல்ல மக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, 2 வருஷமாச்சு 3 வருஷமாச்சு இன்னுமே குழந்தை பாக்கியம் இல்லை. இல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 3 வருஷம் 4 வருஷமாச்சு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு வேதனைகள். அது போக பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரொம்ப நசுங்கி, வேலையில ரொம்பவுமே மனசு கெட்டு போய், எவ்வளவு வேலை செஞ்சாலும் ப்ரமோஷன் இல்லை, எவ்வளவு வேலை செஞ்சாலும் நமக்கு தொழிலுக்கு நம்ம செய்யக்கூடிய திறமைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கல, எவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி 10 ரூபாய் மிச்சம் வைக்க முடியல, எல்லாமே ஏதாவது ஒரு தெண்ட செலவு. அப்ப இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் அந்த அர்த்தாஷ்டம சனி. அந்த சனி பகவானை குரு பார்த்துட்டாரு. அந்த குரு பார்த்ததுனால அந்த சனி பகவான் தொழில் கிரகம். அப்ப உங்களுக்கு இந்த பீரியட் இருந்து தொழில்ல நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம், தொழில்ல வேலையாட்கள் கரெக்டா அமைவாங்க, தொழில்ல பார்ட்னரும் நல்லபடியா சேருவாங்க. எல்லா பார்ட்னராக இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும்.
அதாவது தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் இது நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தீர்களோ அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வருவதற்குண்டான காலம் வந்தாச்சு. அதே சமயத்துல காலப்புருஷ தத்துவத்துக்கு 4வது இடத்துக்கு குரு வராருங்களா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். கடகத்துல குரு இருக்கிறாரா? அதே சமயத்துல குரு பகவான் பார்க்கிறது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாங்களா? இந்த 4ஆம் இடம் என்பது சொத்து, வண்டி, வாகனம், தாய் சம்பந்தப்பட்டது. அப்ப கண்டிப்பாக உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொத்து கண்டிப்பாக வாங்கி வைப்பீங்க. இந்த சமயத்துல சொத்தை நீங்க பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக பிரிச்சு கொடுக்கலாம். அதுபோக வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், அது போக தோட்டமும் வாங்கலாம். இது மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை இன்னுமே பெருக்கிக் கொள்ளலாம். அதற்குண்டான இப்ப டைம் தான் நடந்துட்டு இருக்குது. அது போக புதுசா கார் வாங்கலாங்க, புதுசா பைக் வாங்கலாங்க. நீங்க நெடுநாளாக ஆசைப்பட்ட ஒரு கார் இப்ப வாங்கிடலாம். லக்ஸரியா காரா இருக்கலாம், நார்மல் காராகவும் இருக்கலாம். பைக்கு நீங்க ரொம்ப நாளாக இந்த பைக் நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு இருக்கலாம். அந்த பைக்கு எதிர்பார்க்காமலும் இப்ப உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி தருவாரு, இல்ல நீங்க சம்பாரிச்சு கூட வாங்கலாம். இது மாதிரியான யோகங்கள் இந்த பீரியடில் உங்களுக்கு வரப்போகிறது. உங்க தாய்க்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அது எல்லாமே விலகப் போகிறது. உங்க தாய்க்கு உடல் பிணிப்படைகள் இருக்கலாம், அதை நீங்க கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து அதுவும் கிளியர் ஆக போகிறது. இது எல்லாமே நடக்குங்க. அது போக தனுசு ராசியில பிறந்த பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வேலையில டார்ச்சர், வேலையில இவங்களுக்கு நிம்மதி இல்லை, இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்கள்னால சில குழப்பங்கள், சில டார்ச்சர், இல்லை பெண்களால் ஆண்களுக்கு குழப்பங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப தீரும். பிசினஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் நல்லா இருக்கலாம். இது மாதிரியாக எல்லா டைமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைமாக மாறுகிறது. அர்த்தாஷ்டம சனியால பிரச்சனை இல்லை, இப்ப குருவும் மாறிட்டாரு, குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் கவலையே வேண்டாம். அது போக இந்த வருடத்தில் குரு பகவானால் மருத்துவத்தில் ஒரு வளர்ச்சி, அதாவது இது வரைக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு நோய்க்கு ரொம்ப வருஷங்கள் ட்ரை பண்ணியுமே ஆராய்ச்சி பண்ணியுமே எதுவுமே செய்ய முடியல. ஆனா இந்த வருஷத்துல அந்த ஆராய்ச்சி பண்ணினது ஒரு முடிவுக்கு அந்த முடிவும் சக்சஸ்ஃபுல்லாக வரும். இதனால நிறைய மக்களை குணப்படுத்தக்கூடிய மருந்து கிடைக்கும். கண்டிப்பா இது நடக்குங்க. அது போக இந்த வருடத்தில் இப்ப நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. குரு பகவானாகப்பட்டது தனக்கு என்ன வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் எல்லாரும் நல்லா இருப்போம், உனக்கு கவலையே வேண்டாம். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவானை கண்டிப்பாக சனிக்கிழமை நாள்ல நீங்க ஒரு நாள் விரதம் இருந்தோ இல்லை பெருமாள் கோயிலுக்கு போயோ மனதார சனி பகவானை கும்பிட்டு வந்தால், பெருமாளை கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியை ஆலங்குடி சென்று, கும்பகோணத்துல ஆலங்குடி இருக்குது, அங்கே போயிட்டு வியாழக்கிழமை நாள்ல அந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவானை பார்த்துட்டு வாங்க. அது போக அருகாமையில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை நாள்ல கும்பிட்டு வாங்க. உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகளை நினைச்சு கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக பரிகாரம் ஆகும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் யோகமானதா இருக்கணும். யோகமானதா இருந்துச்சுன்னா இந்த கோல்சார பலன்களும் பெரிய லெவல்ல உங்களை மாத்தி விட்டுரும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால்.
நன்றி, வணக்கம்.